வணக்கம். இந்த டெஸ்லா இருக்குல்ல, யூஎஸில் டெஸ்லா, ட்ரம்ப் மீடியா, இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஓடி இருக்கு. ரொம்ப நாள் கழித்து ஆந்திர பிரதேஷில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்தப்போ அவரோட சில கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அவரோட அசோசியேட்டட் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அவர் வந்தால் அந்த கம்பெனிஸ்க்கெலாம் லாபம்ன்ற மாதிரி நிறையா கம்பெனிஸ்லாம் இருந்துச்சு. ஹேட்ஸ் அண்ட் ஃபுட் அவர் ஓன் நடத்திட்டு இருக்க ஒரு கம்பெனி. அண்ட் அமர் ராஜா பேட்ரிஸ், அமர் ராஜா பேட்ரி அவர் நடத்தலை, பட் அவர் வந்தால் அதோட நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒய்எஸ்ஆர் இருந்தப்போ அமர் ராஜாவை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அப்படிலாம் டார்ச்சர் பண்ணாங்க. அண்ட் பிஸ்னஸே வேணான்ற லெவலில் இருந்தாங்க. அது மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து தூக்கிட்டு வந்துச்சு, ரைட்? ஒரு லெவலுக்கு மேலே அந்த இன்டோவில் வந்து இன்னும் நிறைய பேர் போவாங்க. அந்த பிரேக் அவுட் ஆகி இதாச்சுன்னா அங்கேருந்து மறுபடி சப்சிடைஸ் ஆகி கீழே வரும். இது வந்து நார்மலாக நடக்கிற ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி தான் இப்போ யூஎஸில் வந்து டெஸ்லா, ட்ரம்ப் மீடியா, இன்னும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம், அதாவது இவங்க வந்தால் இந்த கம்பெனிஸ்க்கெலாம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், அதில் வந்து தூக்கிட்டு போச்சு, ரைட்? ஓவராக தூக்கிட்டாங்க. ஓவராக தூக்குனது என்ன ஆகும்? ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அண்ட் அதுதான் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி. ரைட் நவ் மார்க்கெட் ப்ரீ ஓப்பன், இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 7 o'clock ரெக்கார்ட் பண்ணுறோம். யூஎஸ் மார்க்கெட் இந்தியா டைம் பிரகாரம் 8 o'clock ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரீ மார்க்கெட்டில் இவங்க ரெண்டு பேருமே அடி வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் யூரோப் எல்லாமே வந்து செம்ம நெகட்டிவில் இருக்குது. என்னடா நம்ம ஊர் மார்க்கெட் ஆரம்பிச்சுட்டு அங்கே போயிட்டானேன்னு லிங்க் பண்ணலாம். இன்றைக்கி வந்து எஃப்டிஎஸ்சி, அதாவது பிரிட்டனோட மார்க்கெட்டை வந்து ஆல்மோஸ்ட் 3% டவுனு. அதே மாதிரி கேக்ஸ் வந்து ஃப்ரான்ஸோட இது 1.12% டவுனு. டாக்ஸ் 1% டவுனு. அண்ட் யூஎஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே காட்டுது. அண்ட் யூஎஸோட டவ் ஜோன்ஸ், அது US 30, அது வந்து ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. 82 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ளஸில் இருக்குது. அதான் வந்து டவ் ஜோன்ஸ்க்கு ரிஃப்ளெக்ஷனாக வரும். டாலர் இண்டெக்ஸ் வந்து யூஎஸில் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. நேற்று ப்ரோக்ராமில் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் சண்டே அன்னைக்கு எங்களோட ட்ரைனிங் குரூப்பில் பேசினேன். சாட்டர்டே அன்னைக்கு ஜோஹோ குரூப்லேயும் நான் பேசினேன் கோல்டை பற்றி. கோல்டு வந்து அதோட டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அடுத்த 6-8 மாதத்தில் வந்து ஒரு 30% கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றது நாங்கள் பேசியிருந்தோம். நேற்றே போட்டு ஆல்மோஸ்ட் $80 அடிச்சிட்டாங்க. 2.5% வந்து கீழே போட்டு அடிச்சிட்டாங்க. அண்ட் அந்த 2600 லெவலை உடச்சிச்சுன்னு சொன்னால் டம்முன்னு கீழே விழுவும், தடுக்கவே முடியாது, சரியா? சில்வர் அதே மாதிரி $29 உடச்சிச்சுன்னால் டம்முன்னு கீழே விழுவும், வேறு வழி கிடையாது. சில்வர் எஸ், நெக்ஸ்ட் 2 years பீரியடில் டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்றது நானும் சொல்லியிருக்கிறேன். அண்ட் $64 வந்து அதுக்கான டார்கெட். நான் மறுபடியும் சில்வரை பொறுத்த வரைக்கும், கோல்டை எனக்கு தெரியல, சில்வரை பொறுத்த வரைக்கும் $34 அதுதான் இலக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த இலக்கை வந்து 2 தர டச் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணோன்னே நிச்சயமாக இதை வந்து டார்கெட் அதுதான் நம்ம. ஸோ டார்கெட் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து சரிஞ்சிச்சு. சில்வருக்கான சரிவு வரும்ன்றதை நான் பார்க்கல, பட் டார்கெட் தெரியும். எப்பயுமே டார்கெட்டை தட்டிச்சுன்னா ஒரு புல் பேக் வரும். பட் கோல்டு வந்து அந்த $2800 டச் பண்ணோடனே உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதும். வி கால் இட் அஸ் ப்ரைஸ் டைம் ஸ்கொயரிங்னு. அதாவது டைமும் ப்ரைஸும் க்ராஸ் ஆகிற இடம், அந்த இடத்துல தான் வந்து முக்கியமான கட்டம். அந்த இடத்துல வந்து எப்பயுமே வந்து ரிவர்சல் இருக்கும். அண்ட் கேன் வந்து அந்த பர்டிகுலர் இடத்த தான் ஐடென்டிஃபை பண்ணுவார் எப்பயுமே. அண்ட் அதே இது செகண்ட் டைம், அதாவது ஒரு இது வந்து வித்தின் நெக்ஸ்ட் 2-3 வீக்ஸில் வந்து செகண்ட் டைம் வரும்போது இதெல்லாம் வந்து 500% கான்ஃபிடென்ட்டோட எடுப்பார். இதை வந்து நம்ம நார்மலே டபுள் டாப்னு, ரைட்? எல்லா டபுள் டாப்புமே வந்து பயங்கர ஃபால் வராது. பட் ப்ரைஸும் டைமும் ஸ்கொயர் ஆகிற சமயத்தில் டபுள் டாப் வருதுனால் அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ் அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த வாரம் ஜோஹோ மீட்டிங்கில் அது மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் நிறைய ஃபாலிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அது மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நம்ம ஒரு மேட்ருக்கு வரலாம். நேற்று நான் வந்து சொல்லியிருந்தேன், கீழே ஓப்பன் ஆகி நல்ல மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து அந்த லெவலில் போட்டிருக்கு, டாப்பிங் டெய்ல் ஃபார்மேட்டில் வந்து இருக்குன்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ரைட், அதோட பாட்டம் வந்து அழகாக உடைச்சான். தோ மார்னிங் வந்து கொஞ்சம் அப்பாச்சு, பட் அதுக்கப்புறமா போட்டு அழகாக அடித்தான். அண்ட் ஸ்லோவாக அப்படி ஆரம்பித்து கீழே வலிக்கும் கம்ப்ளீட் டே, மறுபடியும் நான் சொல்கிறேன் கம்ப்ளீட் டே செம்ம ஸ்ட்ராங்காக வந்து கீழே இறங்குச்சு. அண்ட் இன்னைக்கு வந்த ஃபால்,
ரைட்? இன்னைக்கு வந்த ஃபால் நல்ல வால்யூமோட கீழே வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, மெயின் லீடர் இவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிச்சி மேலே வச்சுக்கிட்டு இருந்தது 2 பேர். ஒன்று ரிலையன்ஸு, இன்னொன்று ஹெச்டிஎஃப்சி. ரிலையன்ஸு ஏற்கனவே டப்புன்னு கீழே விழுந்துச்சு. எவ்வளோ நாள் தான் நீ அங்கே தாக்கு பிடிச்சிட்டு இருப்ப? இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பெருசாக கீழே விழுந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி கீழே வந்தோடனே யாருமே வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. மார்க்கெட்டை வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கான ஆள் கிடையாது. அண்ட் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அண்ட் இட் க்ளோஸ்ட் பிலோ 24,000. ஆல்மோஸ்ட் 23,900 ஜோனுக்கு வந்து வந்துருச்சு. இன்றைக்கி க்ளோஸ் ஆகும் போதும் 23,931. இவ்வளோ விஷயத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. யாராச்சும் ஒருத்தர் வந்து டேட்டாஸ் வச்சு பார்க்குறீங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ரைட்? ஒரு ஒரு ஃபாலில் கூட கிளுகிழுப்பு பார்க்குறோன்னு சொன்னால் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி வந்த ஃபாலுக்கு டெஃபினட்டாக நிறைய பேர் பயந்துருப்பாங்க. எஸ், இன்றைக்கி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பயங்கர நெகட்டிவாக விழுந்திருக்கு. பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பாஷ்லாம் எடுத்துங்களா, பெருசாக கீழே விழுந்திருக்கு. இன்றைக்கி வந்து ராம்கோ தனியாக வச்சிங்க. ராம்கோவில் வந்து இன்றைக்கி ஹியூஜ் வால்யூம் இருந்துச்சு. ராம்கோ அப்படி தனியாக வச்சுக்கலாம். பாஷ், ரைட்? ஜூபிலண்ட் ஃபுட்டு, யூபிஎல்லாம் வந்து பெருசாக கீழே விழுந்திருக்கு. ரைட்? இன்னும் ஒரு 2-3 ஸ்டாக்கு நான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி பெரிய வால்யூமோட கீழே விழுந்திருக்கு. இதில் யூபிஎல் நேற்றே வந்து நான் சொல்லியிருந்தேன், சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் குக்கிங். லாஸ்ட் 15 மினிட்ஸில், லாஸ்ட் 15 கூட இல்லை, 323 நேற்று 3:23 வந்து ஒரு ஹியூஜ் வால்யூமோட ட்ரேடிங் நடந்திருக்கு. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து அந்த இடத்துல விளாண்டுருக்காங்கன்றது தெரியும். ரெண்டாவது, இன்றைக்கி பிரிட்டானியா படுகேவலமான ரிசல்ட்டு, மேலேருந்து போட்டு மிதிச்சிருந்தாங்க, கீழே விழுந்துச்சு. அண்ட் அது எல்லாமே வந்து மந்த்லி சார்ட்டில் வந்து கரெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. வீக்லி கூட இல்லை, மந்த்லி சார்ட்டில் கரெக்ஷன் ஆகுது. ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு புல் பேக் வரும், பெருசாக வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க. மேபி ஒரு இன்ட்ரா டே இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேட் நெக்ஸ்ட் 2-3 டேஸ்க்கான ஸ்விங்கை எடுக்கலாம். பட் அது மாதிரி ஸ்விங் எடுக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனைனா, தட் இஸ் கால் கவுண்டர் ட்ரெண்ட். ட்ரெண்டு டவுன் சைடில் இருக்குது, கவுண்டர் ட்ரெண்ட் அது வந்து பயங்கர ரிஸ்க்கு. அந்த கவுண்டர் ட்ரெண்டில் வந்து நீங்கள் எக்ஸிட்டு எந்த ஸ்பீடில் என்டர் பண்ணி எக்ஸிட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அங்கெல்லாம் வந்து 1 நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலான்னு சொன்னால் ஃபால் வந்து பயங்கர பெருசாக இருக்கும். ஸோ இது மாதிரி கவுண்டர் ட்ரெண்ட் விளாடணும்னு நினச்சா எஸ் விளாடலாம். சரி, நம்ம பேசிக்காக நிஃப்டிக்கு வந்துடலாம். அண்ட் ராம்கோ சிமெண்ட் பற்றி பேசிடலாம். ராம்கோ சிமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்தியா சிமெண்ட்ஸ் பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒரு இந்தியா சிமெண்ட்ஸில் அல்ட்ராடெக் அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன், சார்ட் பேட்டர்ன்ஸ் என்னமோ காட்டுது, யாரோ இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. அவங்க குடும்ப சூழ்நிலை, மிஸ்டர் ஸ்ரீனிவாசனோட குடும்ப சூழ்நிலை, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அடுத்த வாரிசு, அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, ரைட்? அவர் ஜல்சா பார்ட்டி. அப்போ அவர் வந்து பிஸ்னஸை பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி டேட்டில் என்கிட்ட வந்து 5,000, 6,000, 10,000 கோடி இருக்குதுன்னு சொன்னால் நான் அந்த காசை வச்சு என்ஜாய் பண்ணணுன்னு நினைப்பேன்னா, இல்லை அந்த இதை வச்சு நான் பிஸ்னஸ் நடத்தணும்னு நினைப்பாங்களா? நிறைய பேர் வந்து இந்த விஷயத்துக்கு போய்ட்றாங்க. தே டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் வெல்த் பில்டிங், விச் இன்னைக்கு டேட்டில் வந்து ரிலையன்ஸோ இல்லை அதானி குரூப்போ அது மாதிரி ஆட்கள் பண்ணிகிட்ருக்காங்க. பிஸ்னஸ்மேன் ரியல் டைம் பிஸ்னஸாக பண்ணுறவங்க அது வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹெச்சிஎல் ஆகட்டும், இல்லை விப்ரோ ஆகட்டும், அடுத்த ஜென்ரேஷன் வந்து உள்ளே வந்துருச்சு. பட் இது மாதிரி இடத்துல வந்து சில கம்பெனிஸில் அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷன் தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன்டு ஜல்சா பண்ணுறதுல. ஸோ நம்ம வி வில் நாட் கெட் இன் டு தோஸ் திங்ஸ். ராம்கோ சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு ஃபால், டெக்னிக்கலாக எடுத்தால் ஒரு நல்ல ஃபால் வந்து ஒரு புல் பேக் வந்து வேவ் 4 மார்க் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் அண்ட் வேவ் 5 கீழே வரதுக்கான பேட்டர்ன் இதுதான் வந்து பேட்டர்னில் இருக்குது. அது வந்து டே சார்ட் ஆகட்டும் இல்லை வீக்லி சார்ட் ஆகட்டும், ரெண்டுலேயுமே வந்து டவுன் சைடை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து கீழே காட்டிகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஹியூஜ் வால்யூம் ஒன்று. ரெண்டாவது, பேட்டர்னை உடச்சிருச்சு. அண்ட் ப்ரீவியஸ் பிவெட் ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 வாரத்துக்கு முன்னாடி இருந்த பிவெட்டை வந்து உடச்சி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. 916க்கு லெவல் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இட் கிவ்ஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ அப்சைட் டார்கெட். மேலே டார்கெட் ஓப்பன் ஆகுது. எவ்வளோல? 960 லெவலில். இப்போ 916 இருக்குது, 916 இருக்குது,
960 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ஸோ இங்கேருந்து ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்து ஒரு 54 ரூபா 56 ரூபா 900 ருபீஸ் ஸ்டாக்கில் 56 ரூபா ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. 5%. ஸ்டில் இட் இஸ் 5%. நான் இல்லைன்னு நான் சொல்ல. பட் இன்னொன்று விஷயத்தை எடுத்துங்க, அந்த லெவலில் நிற்காதுப்பா. அதோட இலக்கு வந்து 1200 போய் நிற்குது. மார்க்கெட் இவ்வளோ தூரம் உழுவுற இடத்துல 1200 ரூபாய்க்கு போகுதுன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 20-25% அப்சைடு போகுதுனால், அதுவும் இன்னைக்கு ஒரு பெரிய வால்யூம் வந்திருக்குன்னா யாரோ ஒருத்தர் அந்த கம்பெனியை வாங்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு டேட்டில் இந்தியாவில் இருக்கிற சிமெண்ட் கம்பெனிஸில் ரைட் 2 ஜாம்பவான்கள், இந்த சைடு அல்ட்ராடெக்கு, இந்த சைடு வந்து நம்ம அதானி குரூப், இவங்க 2 பேருமே காம்படிஷன் போட்டுக்கிட்டு சின்ன சின்ன சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் விழுங்கிட்டு இருக்காங்க. ஆர்கானிக் க்ரோத்தோட இன்ஆர்கானிக் க்ரோத், நான் வந்து நேராக வளர்கிறதுக்கு பதிலாக சக் 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 சக்னு கம்பெனிஸ் எல்லாம் சாப்பிட்டா நான் பெரிய லெவலில் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண முடியுன்றது. இன்னைக்கு டேட்டில் இந்த மாதிரி சின்ன கம்பெனிஸ் எல்லாருமே வந்து பெரிய கம்பெனிஸ்ட்டை நான் வந்து ஜாயின் பண்ணிடணும், ஒன்று அவங்க கூட ஜாயின் பண்ணணும், இல்லை அவங்க கூட வித்துடணும். ஏன்னு சொன்னால் பெரிய கம்பெனியாக இருக்கும் போதும் அட்வான்டேஜ் வந்து சினர்ஜி இருக்குது, ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து மிச்சம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் மிச்சம். அண்ட் இன்னைக்கு டேட்டில் வந்து நான் வந்து சிமெண்ட் பண்ணணுன்னு சொன்னால் வந்து லைம்ஸ்டோன் நம்ம சுண்ணாம்பு எடுத்தாகணும், எடுத்து அதை அரைச்சி அதுக்கான வேலைகள்லாம் நிறையா இருக்குது. காஸ்ட் ஆப்ரேஷன் வந்து பெருசாக இருக்கும். ஸோ கம்பெனி பெருசாக இருக்கும் போதும் இந்த காஸ்ட் எல்லாமே வந்து கம்மியாயிடும். ஒன்று. ரெண்டாவது, எனர்ஜி வேணும். இது எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி காஸ்ட்டும் வந்து கம்மியாகும். அண்ட் இன்னைக்கு டேட்டில் அட்வான்டேஜ் வந்து அல்ட்ராடெக்கோட அதானி குரூப்புக்கு வந்து நிறைய இருக்குது. 2-3 ரீசனில் நம்ம சொல்லணும். அதானியை பொறுத்த வரைக்கும் இது வந்து போத் ஃபார்வர்டு இன்டிகிரேஷன் அண்ட் பேக்வேர்டு இன்டிகிரேஷன். என்ன அது பேக்வேர்டு இன்டிகிரேஷன் சொன்னால், அவங்கள்ட்ட மைன்ஸ் இருக்குது, மைன்ஸ்லேருந்து எடுக்கிற ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, அவன்கிட்டே வந்து அதானி பவர் இருக்குது, ஸோ பவர் சப்ளை இங்கே கொடுத்துக்கலாம். மூணாவது, முக்கியமாக ஃபார்வர்டு இன்டிகிரேஷன். அவன் ஊரில் போய் மூட்டை மூட்டையாக போய் விற்கணுன்ற அவசியம் கிடையாது. அவன் ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்க்கு அவன் ஏர்போர்ட் கட்டுறாங்க, பிரிட்ஜு கட்டுறாங்க, ரயில்வேஸ் கட்டிகிட்டு இருக்காங்க, அவங்க ஓன் ஃபேக்ட்ரிஸ் நிறைய இடத்துல கட்டிகிட்டு இருக்காங்க, ஹைவேஸ் கட்டிகிட்டு இருக்காங்க, அங்கே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபார்வர்டு இன்டிகிரேஷன்ஸ் ஆகிடுது. எப்பயுமே நான் விற்கிற பொருளுக்கு இந்த சைடும் வந்துடுது, இந்த சைடும் வருது, ரா மெட்டீரியலும் என்னது, அதுக்கான இன்புட் ப்ராசஸிங்கும் என்னது, விற்கிற பொருளும் என்னதுன்னு சொன்னால் கம்பெனியோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். ரைட், இதுதான் வந்து சினர்ஜின்னு வாங்க. பயங்கர பெரிய லெவலில் யூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அல்ட்ராடெக் சொல்லவே வேணாம், பிர்லா குரூப்பு. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த பிஸ்னஸை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றது தெரியும். ஸோ டெஃபினட்டாக அடுத்த 2-3 நாளில் ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ராம்கோ சிமெண்ட்ஸில் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, யூபிஎல் அண்ட் நம்ம நிஃப்டி, இது ரெண்டுலேயுமே வந்து பேட்டர்ன்ஸ் ப்ரைஸ் பெருசாக கீழே விழுந்திருக்கு. அண்ட் மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பை காட்டுது. தோ இன்னைக்கு வந்து பயங்கர பேரிஷ் லெவலில் மேலே ஆரம்பித்து கடைசியாக க்ளோஸ் ஆனது வந்து லோயஸ்ட் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போனா பேர்ஸ் வேர் இன் ஃபுல் கண்ட்ரோல், செல்லர்ஸ் வந்து பயங்கர கண்ட்ரோலில் இருந்தாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் கமுக்கமாக பையிங் நடந்திருக்கு மேலே தூக்கிறதுக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி எக்ஸ்பைரி ஆக போகுதுன்றது ஒன்று இருக்குது, நிஃப்டி நாளான்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்றது பார்க்கணும். நாளைக்கு கடைசி நாளுப்பா பேங்க் நிஃப்டிக்கு. ஆல்மோஸ்ட் ரைட் 2016 இது வரைக்கும் வீக்லி எக்ஸ்பைரி, நாளைக்கு லாஸ்ட் டேட் ஒன்று. இதோட மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு அது வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. பட் நாளான்னைக்கு நிஃப்டி எப்படி எக்ஸ்பைரி ஆகுதுன்றது பார்க்கணும். இது ரெண்டுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெவல்ஸ் இருக்கும். இன்றைக்கி சிபிஐ டேட்டாஸ் வந்துச்சு, இன்ஃப்ளேஷன் ரைட், அந்த டேட்டா வந்துச்சு. அந்த டேட்டா போன தர வந்தது வந்து 5.49% இருந்துச்சு. எதிர்பார்த்தது வந்து 5.81 எதிர்பார்த்தாங்க, கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்னு. வந்தது வந்து 6.21. ஸோ இன்ஃப்ளேஷன்ஸ் நல்லா ஏறி இருக்கு. அண்ட் இது இன்ஃப்ளேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிருக்கு. இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸ் பெருசாக கீழே விழுந்திருக்கு, கோல்டு ப்ரைஸும் கீழே விழுந்திருக்கு. கோல்டு ப்ரைஸ் கீழே முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னால் நிறைய கம்பெனிஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் திவால் ஆகிடும்.
பேங்க்ஸ் திவால் ஆகிடுவாங்க. ஸோ டெஃபினட்டாக ருப்பியை வந்து டிப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து இன்ட்ராடேயில் வந்து 84.60 50 பக்கமாக வந்துச்சு, 49 பக்கமாக வந்துச்சு. நேற்று வந்து 47 வந்துச்சு, இன்றைக்கி 49 பக்கமாக 50 ரூபான்னு 50 பைசான்னு வச்சிங்களேன் வந்துச்சு. பட் க்ளோஸ் ஆகும் போதும் 42ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டெஃபினெட்லி ருப்பி வைஸ் இந்தியாவில் வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது. ஒன்று, எஃப்ஐஐஸ் காசு ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்க? ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன், 90 rupees வந்ததுக்கப்புறமா மறுபடியும் உள்ளே வரேன். இல்லைன்னு சொன்னால் நீ வந்து ருப்பி டேர்ம்ஸில் வந்து நீ சம்பாரிச்சிருப்ப, டாலர் டேர்ம்ஸில் வந்து சம்பாரிச்சிருக்க மாட்ட. இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், கேஷில் உட்காருங்க. யூ வில் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் எ என்ட்ரி. இம்மீடியட்டாக நாளைக்கு வரும், நாளான்னைக்கு வரும், 10 நாள் கழிச்சு வரும், சத்தியமாக வராது. இது எல்லாமே வந்து கவுண்டர் ட்ரெண்டாக இருக்கும். மேபி வந்து டைம் பாஸ்க்கோசரம் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கலாம், இல்லை 10 நாள் கழிச்சு விற்கலாம். அப்படி வேணால் வருமே ஒழிய பெரிய மூமெண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இம்மீடியட்டாக கண்ணுக்கு தெரியல. கவுண்டர் ட்ரெண்ட் வரும்னு நினச்சேன், வரல. பட் இன்னமும் நம்பிக்கை என்ன இருக்குது? 23,800 அந்த ஜோனை வந்து இன்னும் உடைக்கல. அது மட்டும்தான் வந்து பாசிட்டிவ். அது உடைச்சிச்சின்னு சொன்னால் பெரிய லெவலில் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, இம்மீடியட் சோ ஏதோ சப்போர்ட் போனால் போகுதுன்னு சொல்கிறது வந்து 23,500 550 அந்த ஜோனில் சப்போர்ட் இருக்குது. அதை விட்டால் நேராக 22,000 தான் சப்போர்ட் இருக்குது. இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களோட பொசிஷன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு கேஷில் உட்காரது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.